போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கடவுள் முன்னிலையில் நாம் எல்லோரும் நீதிமான்களாகவே இருக்க விரும்புகின்றோம். நீதிமான் என்றால் யார் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு அருமையாக எடுத்துக் கூறுகிறது. உணவு இல்லாதவருக்கு உணவும் உடையில்லாதவருக்கு உடையும் தருபவர், வழக்குகளில் நியாய உணர்வோடு நடந்து கொள்பவர், பிறரை ஒடுக்காதவர், கடன் கொடுத்தாலும் நியாயமான வட்டியை பெறுபவர், கொள்ளையடிக்காதவர், அக்கிரமத்திற்கு உடன்படாதவர், இவர்கள்தான் நீதிமான்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். இதன்படி நாம் நியாயமாக செயல்படுகிறோமா? நம்மிடம் இருப்பதை நலிந்தவரோடு பகிர்ந்து கொள்ளவோ நலிந்தோரை தூக்கிவிடவோ தவறியமைக்காக நாம் மனமருந்தி மன்னிப்பு கேட்டு இத்திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமிக்க ஆரோக்கிய அன்னையின் மாட்சிக்கு உரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 1 முதல் 10, 13 மற்றும் 30 முதல் 32 முடிய. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. புளித்த திராட்சை பழங்களை பெற்றோர் தின்ன பிள்ளைகளின் பல் பூசித்தாம் என்னும் பழமொழியை இஸ்ரேல் நாட்டை குறித்து நீங்கள் வழங்குவதன் பொருள் என்ன? என்மேல் ஆணை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இப்பழமொழி இஸ்ரேலில் உங்களிடையே வழங்கப்படாது. உயிர் அனைத்தும் எனக்கே சொந்தம். பெற்றோரின் உயிர் என்னுடையது, பிள்ளைகளின் உயிரும் என்னுடையதே. பாவம் செய்யும் உயிரே சாகும். ஒருவன் நேர்மையாளனாயிருந்து நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் மலைகளின் மேல் உண்ணாமலும் இஸ்ரேல் வீட்டாரின் சிலைகளை நோக்கி தன் கண்களை ஏறெடுக்காமலும் பிறன் மனைவியை கரைப்படுத்தாமலும் தீட்டுள்ள பெண்ணை நெருங்காமலும் இருந்தால் அடுத்திருப்பவனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து
கடன் வாங்கியவனுக்கு அடமானத்தை திருப்பிக் கொடுத்து, பசித்தவனுக்கு தன் உணவை பகிர்ந்து, ஆடையின்றி இருப்பவனுக்கு ஆடை அணிவித்து இருந்தால், வட்டிக்கு கொடாமலும் கொடுத்ததற்கு அதிகமாய் பெறாமலும் இருந்து, தன் கையால் அநீதி செய்யாது விலகி, மனிதரிடையே எழும் வழக்குகளுக்கு நீதியுடன் தீர்ப்பளித்தால், என் நியமங்களையும் நீதி நெறிகளையும் கடைபிடித்து உண்மையுள்ளவனாக நடந்து கொண்டால் அவன் நீதிமான் ஆவான். அவன் வாழப்போவது உறுதி என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆனால் அவனுக்கு பிறந்த மகன் கட்டுக்கடந்து அடங்காதவனாயும் இரத்தம் சிந்துபவனாகவும் முன் சொல்லியவற்றுள் ஒன்றை பிறருக்கு செய்பவனாகவும் இருந்தால் அவன் வாழ மாட்டான். அருவருப்பான இவற்றையெல்லாம் அவன் செய்துள்ளதால் அவன் சாவது உறுதி. அவனது இரத்தப்பழி அவன் மேலேயே இருக்கும். எனவே இஸ்ரேல் வீட்டாரே, ஒவ்வொரு மனிதரையும் அவருடைய வழிகளை கொண்டே நான் தீர்ப்பிடுவேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். மனம் மாறி உங்கள் குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விலகுங்கள். அப்போது தீமை உங்கள் வீழ்ச்சிக்கு காரணமாயிராது. எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனதையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இஸ்ராயேல் வீட்டாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? எவருடைய சாவிலும் நான் இன்பம் காண்பதில்லை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். எனவே மனம் மாறி வாழ்வு பெறுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். பல்லவி. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கும் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். பல்லவி. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். எழுந்து நிற்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தை, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 19, வசனங்கள் 13 முதல் 15 வரை. சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். ஆனால் இயேசு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்றார். அவர்களை தொட்டு ஆசி வழங்கிய பின்பு இயேசு அவ்விடத்தை விட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஒரு தந்தையும் மகனும் ஒரு நாள் மீன் பிடிக்கச் சென்றார்கள். அன்று மாலை தந்தை வீட்டிற்கு வந்ததும் தனது டைரியிலே நாட்குறிப்பேட்டிலே இவ்வாறு எழுதி வைத்திருந்தார்: மகனுடன் நான் மீன் பிடிக்க இன்று சென்றேன், ஒரு நாள் வீணாகி போனது. மகனும் தனது நாட்குறிப்பிலே இவ்வாறு எழுதி வைத்திருந்தான்:
என் தந்தையோடு நான் மீன் பிடிக்கச் சென்றேன். என் வாழ்வில் மிக அற்புதமான நாள் இன்று. ஒரே நாளில் தந்தை ஒரே இடத்திற்கு ஒரே பணி செய்ய சென்றார்கள். ஆனால் ஏன் இந்த இருவருக்குள் இப்படிப்பட்ட ஒரு வேறுபாடு? மகன் தன் தந்தையோடு வெகு நேரம் பேசிக்கொண்டே இருந்தான். அந்த தந்தையும் மகனுக்கு வாழ்க்கை பாடங்கள் பலவற்றை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருந்தான். இவன் கேட்ட கேள்விகளுக்கு பதில்களை தந்து கொண்டிருந்தார் தந்தை. எனவே அவனுக்கு அந்த நாள் மகிழ்ச்சியான ஒரு நாளாக, பயனுள்ள நாளாக அமைந்தது. ஆனால் தந்தைக்கோ அன்றைக்கு மீன் ஒன்றும் கிடைக்காததால் அந்த நாள் மிகவும் மோசமான நாளாக, ஒரு நேரத்தை வீணடிக்கக்கூடிய நாளாக மாறியது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் வாசகம் மிக குறைவான 3 வசனங்களை கொண்ட வாசகம் நம் குடும்பங்களை பற்றி சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த நற்செய்தியிலே 4 குழுக்களை பார்க்கிறோம். முதல் குழு, சிறு பிள்ளைகளை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர் என்று நற்செய்தி தொடங்குகிறது. அப்படி என்றால் இந்த குழந்தைகள் தாங்களாகவே இயேசுவிடம் வரவில்லை. அவருடைய பெற்றோர்களோ அல்லது பெரியோர்களோ அல்லது அவருடைய இல்லத்தில் இருந்த, வீட்டில் இருந்த சகோதரனோ சகோதரியோ தான் அவர்களை இயேசுவிடம் கொண்டு வந்திருக்கலாம். இந்த பெற்றோர் பெரியோர் பொறுப்போடு நடந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தையும் தான் மண்ணில் பிறக்கையிலே. அப்ப நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னையின் வளர்ப்பினிலே என்று சொல்வார்கள். ஆக பெற்றோருக்கு பெரியோருக்கு மிகப்பெரிய பொறுப்பு உண்டு. குழந்தைகளுடைய நலனை கவனித்துக் கொள்வதிலும் அவருடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பதிலும் நம்முடைய பெற்றோருக்கு பெரியோருக்கு அந்த பொறுப்பு உண்டு. வழக்கமாக யூத மத குருவிடம் பெரியவர்கள் தங்கள் குழந்தைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வருவது வழக்கம். ஆக நம்முடைய குடும்பங்களிலே நம் குழந்தைகளின் வளர்ச்சியிலே நாம் போதுமான அளவு அக்கறை காட்டுகிறோமா என்று இந்த நாள் இறை வார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இரண்டாவது குழுவினர் சிறிய குழந்தைகள். குழந்தைகளுடைய குணம் நமக்கு நன்றாக தெரியும். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று என்று சொல்வார்கள். திறந்த மனத்தோடு எல்லாரையும், அவர் யாராக இருந்தாலும், அவரை பற்றி தெரியாததாக இருந்தாலும் குழந்தைகள் அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள், அவரை வரவேற்பார்கள். அவர்கள் பிறரிடம் ஏற்றத்தாழ்வுகளை பார்ப்பதில்லை. சண்டை சச்சரவுகளை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வந்து சமரசம் செய்து கொள்வார்கள். தான் என்ற ஒரு செருக்கு இந்த பிள்ளைகளிடம் இல்லை. மாறாக இந்த பிள்ளைகளிடம் தங்கள் குற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தாட்சி உண்டு. நம் குடும்பத்திலும் சமூகத்திலும் இந்த குழந்தைகளைப் போலவே நாமும் பிறருடைய உணர்வுகள், பிறருடைய சொற்கள், செயல்களுக்கு நாம் மதிப்பளித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற பாடத்தை இந்த குழந்தைகள் கற்றுத் தருகிறார்கள். மூன்றாவதாக நாம் தவிர்க்க வேண்டிய ஒரு மனப்பான்மையை இந்த மூன்றாவது குழுவினர் சீடர்கள் கற்றுத் தருகிறார்கள். இயேசுவிடம் குழந்தைகள் கொண்டு வரப்பட்ட போது சீடர்கள் செய்தது என்ன? அந்த குழந்தைகளை அதட்டுகிறார்கள், இந்த குழந்தைகளை தடுத்து நிறுத்துகிறார்கள். ஒருவேளை இயேசுனுடைய பணிக்கு தொந்தரவாக இருக்கக்கூடும் என்று அவ்வாறு செய்திருக்கலாம். அல்லது இது குழந்தைகளை மகிழ்விக்கக்கூடிய நேரம் அல்ல, அப்படி செய்தால் நேரம் வீணாகும் என்கின்ற எண்ணத்தோடு கூட தடுத்திருக்கலாம். இருந்தாலும் யாரையும் எவரையும் எப்பொழுதும் நிராகரிக்க கூடாது. இதை நாம் தவிர்க்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களிலே வயதின் காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய பெற்றோரையோ அல்லது நோயின் காரணமாக படுத்த படுக்கையாக இருப்போரையும் பல நேரங்களில் நாம் நிராகரித்து வருகிறோம். அவர்கள் இருப்பது போல நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் மேல் சற்று அக்கறை கரிசனை காட்டினால் போதும். பிறரை நிராகரிக்காமல் அக்கறை காட்ட வேண்டும் என்று இந்த சீடர்களிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இறுதியாக இயேசு மனிதரை மீட்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அதன் அடையாளமாகத்தான் இந்த குழந்தைகளை இயேசு தொட்டு ஆசீர்வதிக்கின்றார்.
யார் இந்த சமுதாயத்தில் தவிர்க்கப்படுகிறார்களோ, யார் இந்த சமுதாயத்திலே அவர்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லையோ அவர்களை மீட்டெடுப்பதற்காகவே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். நம்மை சுற்றி இருப்பவர்களையும் நம் கவனத்தை ஈர்க்க தவறியவர்களையும் மீட்பதற்காக, உடைந்த உள்ளத்தினரையும் ஒதுக்கப்பட்டவர்களையும் மீட்பதற்காகவே இயேசு வந்தார். இதைத்தான் நீங்களும் நானும் செய்ய வேண்டும். யாரெல்லாம் ஒதுக்கப்படுகிறார்களோ, யாரெல்லாம் கவனிக்கப்படவில்லையோ அவர்களை கவனிப்பதுதான் நம்முடைய முதல் கடமையாக இருக்க வேண்டும். எனவே இன்றைய நாளிலே இறைவார்த்தை நம்மை அழைக்கிறது. பிறருக்கு பொறுப்பு ஏற்க, பிறரை ஏற்றுக்கொள்ள, பிறரின் வாழ்வை மீட்டெடுக்க நாம் முன்வர வேண்டும். அதே வேளையிலே பிறரை நிராகரிக்கும் போக்கை நாம் தவிர்க்க வேண்டும். வந்தோம் தந்திடவே தந்தாயேற்றிடுவார், இம்வாழ்வை உமக்கே பலியாய் தந்தோம் அன்பாயேற்றிடுவார். வந்தோம் தந்திடவே தந்தாயேற்றிடுவார், இம்வாழ்வை உமக்கே பலியாய் தந்தோம் அன்பா ஏற்றிடுவார். சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடைய உங்களதும் ஆனந்த இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையும் திருமகனுடைய தாயும் எங்கள் அன்னையுமான ஆரோக்கிய அன்னையின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான புனித ஆரோக்கிய அன்னையின் நினைவு நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நெடலிட்டதால் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாக எமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றர்களும் சேராபென்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களும்மை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்திடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைவன் நம்மை நிபந்தனை என்று ஏற்றுக்கொள்வது போல நாமும் பிறரை நிபந்தனை என்று ஏற்றுக்கொள்ள தேவையான அருளுக்காக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் கொண்டிருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் குடும்பங்களில் ஒற்றுமையும் உலகில் சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர்.
செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருத்தலத்தின் 52வது ஆண்டு திருவிழா இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்குகிறது. நம்முடைய பேராயர் அவர்கள் அன்று மாலை 5:45 மணிக்கு கொடியை ஏற்றி திருப்பலியை சிறப்பிப்பார்கள். நவ நாட்களிலும் நீங்கள் அனைவரும் நேரத்தோடு கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த நிகழ்ச்சி நிரல் அடங்கிய தாள்களை தேவைப்படுகிறவர்கள் பெற்றுக்கொள்ளவும். இந்த ஆண்டு திருவிழா நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விழா என்பதில் சந்தேகமில்லை. அன்னையின் மீது கொண்டிருக்கக்கூடிய பாசத்தால் நாம் அனைவரும் திரண்டு வருகின்றோம். அதே வேளையிலே ஒருவர் மீது அக்கறை கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த ஆண்டு திருவிழாவை நடத்துவது அவ்வளவு எளிதல்ல. உங்களுடைய உதவி, தாராள உதவி தேவைப்படுகிறது. எனவே விரும்புகின்றவர்கள் இந்த தாராள உதவியை நீங்கள் செய்யலாம். இந்த திருத்தலம் நம் அனைவருக்கும் ஒரு அன்பின் கருவூலமாக, ஒரு மகிழ்ச்சியின் கருவூலமாக இருக்கிறது. எனவே இந்த திருத்தலத்திலே நாம் அதற்குரிய மரியாதையோடும் பக்தியோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை கெஞ்சி வேண்டுகின்றோம். அருள்மிகு கண்ணியிடம் பிறந்தும் திருமகனை இவ்வருள் அடையாளத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றிக் கொள்ளவும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.